யார் தெரியுமா? நான் தான் வள்ளியார் தோழி. என் பேர் இருளைன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். யாராவது போறோம்? நான் போறேன், வள்ளியம்மா. அது இருக்கட்டும், பேர் என்னன்னு சொல்லு. இருளை. என்னமா உருளை இருளை? இருளைங்க என் பேரு. ஓ, பளிச்சுன்னு இருக்கிறனால இருளைன்னு வச்சா? இருளை வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். யாராவது போறோம்? நான் போறேன், வள்ளியம்மா வராங்க, இன்னொரு தோழி பண்ண வரோம், எல்லாம் சேர்ந்து போறோம். நான் ஒருத்தர காதல் பண்றேன். கண்ணா மூக்கெல்லாம் செவந்திருக்கா? அது செவத்துல இடிச்சுக்கிச்சா? ஆமா. சொல்லுங்க. சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே அப்படி போடு திருப்பி போடு அழகி பேரழகி வந்திருக்கா. பாருங்க, வருவா பாருங்க. அரியே நீங்களே இவ்வளவு அழகா இருக்கீங்களே. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா? வரனே 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 வரனே. அட உன்னடா மடைய கண்மையக்கும் பாட்டு சொல்லி பார்த்து ஒன்று தரியா 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 மனசில்
என்னமா செல்லா என்ன அடி கும்பிக்கிட்டு இருக்கீங்க? வந்திருக்க ஆளு அப்படி ஆளு நல்லா சூப்பரா வாசிக்கிறீங்க. நீங்க சூப்பரா பாடம் தான் வாசிக்கிறோம். நன்றி. முதல்ல நன்கொடை வழங்கிய அன்பு இதயங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்று வணக்கம். உங்களெல்லாம் என் கம்பெனில சேர்த்துக்கிறேன். ஆமா, அடி நொறுக்கி எழுதுறீங்க. அடி கொட்டார் கொட்டார்ல வருது. ஐயப்ப சாமி அடினா அப்படிதான் விரதமா இருக்க அடிக்கக்கூடாது. கவனமா இருக்கணும். ஏங்க என்ன நல்லா வாசிக்கிறோமா? நல்லா. உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன ஒரு சில நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது. நாங்க 4 பேர் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். 8 மணி நேரம் அடிப்பீங்களா? விடிய வைக்கணும்னு. ஆட்டே இன்னைக்கு பாருங்க, இந்த கருப்பை கொடுத்தது, இந்த ஆத்தாவை கொடுத்தது, அங்கே அப்படி எப்படி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் அடிச்சிருக்கிறக்கையா? இப்ப பூரா அங்கங்கெல்லாம் இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் சென்று பாரு, எடுத்து பேக்கில் வச்சுக்கிருவேன். உன் பேக்கை கிழிக்காம விட மாட்டேன். உண்மையிலே உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஏன்? மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன அப்படி? நிறைவாகவும் இருக்கு. என்ன காரணம்? 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா? ஏன் என்ன என்ன அப்படி கேட்டியா? என்னமா? அச்சம், படம், நாணம், பயிர்ப்பு, அதான் 4 குணம் நிறைஞ்சு இருக்கு. 2 கட்டப்பையில வச்சிருக்கேன். என்னது? கட்டப்பையில வச்சிருக்கேன். பத்திரமா வியாபாரம் இருக்கா? தொலைஞ்சு வைப்படாதுல்ல. பார்த்தா எதனால சந்தோஷமா இருக்குன்னா, ஏன் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல. தெரியாது. சேலை என்ன சேலை? உள்பாவடியே யூடியூப் பார்த்துட்டு தான் கட்டதுக்கு. பாருங்க, நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு அழகா சேலை கட்டி நெத்து நிறைய குங்குமம் வச்சு கொண்டை போட்டு. யாரு? அடாடா, ஏ லூசு, நான் இங்க வெளிநாடு. நம்மளாடா வெளிநாடான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு. அட லோக்கல் தான் நானு. போய் சொல்லாதியா. நானே உண்மையை சொல்லுங்க. எந்த நாடு டூர் வந்திருக்கலாம்? உள்ள வேற வந்திருக்கீங்க. ஏய், என்ன பேசுறது என்ன? நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்கார. நம்ம நாட்டுல இந்த கடல்ல பெண்கள் சத்தியமா ஒன்னும் தமிழ்நாட்டுக்கார.
நம்ப முடியல, உண்மையை சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? பிஏ திங்கிறேன். வேணுமா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துடவா? ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? கூட நல்லா வந்துடும். எல்லாரும் பிஏத்தை நான் தின்னு தொலைக்கிறேன். அதே இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறீங்க. அப்புறம் நீ கணக்கு கொடுக்குன்னு பேசினா நான் வெடுக்க வெடுக்கு தான் பேசுவேன். கோபத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க என்ன உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெற்றாங்க. என்ன செஞ்சு? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. ஆமா, அதுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? கல்யாணம் செஞ்சுதான் பெற்றாங்க. அதை ஏன் இவ்வளவு கடுப்பா சொல்றீங்க? அப்புறம் ஏட்டி பூட்டி தான் பேசினா அப்புறம் எரிச்ச பார்த்துக்கலாம். கோபத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க இந்த ஜாக்கெட் தச்சு மாட்டினா மாட்டிட்டு அப்புறம் தச்சாங்களா? மாட்டிக்கிட்டு எங்களை மாட்டிக்கிட்டேன். அப்படியா? மிஷினை வச்சுட்டேன். ஆமா, என்ன தண்ணி குடிச்சா அந்த தொட்டையில இறக்குறது தெரியும் போல இருக்கு. ஆள் அந்த கலர் இருக்கியா? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறக்குறது தெரியும். நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து கோபமாவே பேசுறியா? அப்புறம் நீ வேலைக்கு போனே பேசினா அப்புறம் எரிச்ச மாதிரி பார்த்துக்காமா. கோபத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. போல மூடுப்பா, நீ வர்ணிச்சது போதும். நானும் எத்தனை பெண்களை பார்த்திருக்கேன். அது தெரியும், நீ கொல்ல பொம்பளையே பார்த்திருக்கேன். சாமி சொன்னா அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஐயப்ப சொன்னா ரோட்ல போய் வர்றது தான் சொல்றேன். அப்படி எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த ஊர்லதான் இந்த மேடையில தான் இப்பதான் இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய நான் நினைச்சேன். நீ 5 மாடிக்கு ஆளை தூக்கும் போதே அங்கிட்டு கீழே தள்ளி விடுன்னு எனக்கு தெரியும். உனக்குன்னா உலக அனுபவத்தில் தர அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டு அதிகமா இருக்கு பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன், விடியறக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும் தான் ஒன்னா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவா இருக்கு. இங்க கஞ்சம் பண்றோம் பார்த்துக்காமா. கோபப்படாம. ஏங்க என்ன கோபத்திலே முகம் கலையாதாங்க இருக்கு. போல போல நீ வந்தது போது கேட்டு போடுதா? என்ன கேட்டேன் இல்ல, இத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் உங்களை தான் பார்க்கையில தான் ஏதாவது சொன்னா என்ன காரணம் சொல்லுங்க. உங்களுக்கு தான் எல்லா குணமும் நிறைஞ்சிருக்கு. எல்லாம் இருக்கு. சரி, என்ன உங்களை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சேன். சரி சரி, இப்படி பேச முடியல. அவற்றை வெக்கப்படுற நீ என்னைய காட்டிலும் கூச்சப்படுறேன். மாலை போடும் உனக்கு வெக்கமா இருக்கும். உங்களை எல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டுறானோ, அப்பாடா, உங்களை எல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அவன் எல்லாம் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதுதான். சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மைத்துக்கு வரேன். அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்ல புடியப்படுவேன், நக்கப்படுவேன், முண்டப்பேன் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் 8 நாளைக்கு தான் பொறுமையா. நானும் ஒரு பெண் தானே, எனக்கு இந்த ஆசா பாசம் இருக்காது. இருக்கும். எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்றேன். அமிர்தா பையன் நானும் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல முடியாம வெளியும் சொல்ல முடியாம தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில போய் தண்ணியை இறைச்சி என் தலையில ஊற்றி கிணறே வத்தி போச்சு. இப்ப அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணி மேல ஒரு சுயமா இருந்துட்டேன். சாமி சரணம், ஐயப்ப சரணம். இவ்வளவு கோபக்காரப்படியா இருக்கீங்க. என் வயிற்றுச்சு எனக்கு தான் தெரியும். ஏங்க என்ன இவ்வளவு வேதனைகளை, சோகங்களை, துக்கங்களை, கஷ்டங்களை எல்லாத்தையும் மனசுல போட்டு ஒரு பக்கமா மறைச்சுக்கிட்டு தான் இந்த ஊர் மேடையில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா? புட்டு அடிப்பா டப்பா புடியலையே. என்ன சொல்ற? வெளியில வேற மாதிரி கேக்குது, உள்ள ஒரே மாதிரி கேக்குறீங்களா? உங்களுக்கு கதையை கேட்டா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீயாவது என்ன நினைச்சு கஷ்டப்படுறிய? வர்றாங்க தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. கேட்டா நாளைக்கு பார்க்கலாம். தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உண்மையிலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கணும். அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு விளக்கு எதிரடி வைக்கிறாங்க. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். தடுமாறாங்க. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்து விடு. விழியில் விழுந்து
இதையும் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து விடு அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து விடு செண்டாப்பா எத்தனை நன்றி பார்த்தா அசால்ட்டா படிவிட்டாங்க சொல்றாச்சுக்கு தான் நீங்க கைதட்டு கொடுக்கணும். நன்றி நன்றி. ஞானம் உங்கள்ட்ட இருக்கு, உங்க கூட சேர்றதுனால ஞானம் உங்கள்கிட்ட தான் இருக்கியா? அதனால சேரும் இடம் அறிந்து சேர்ந்தால் எல்லாமே சிறப்பா இருக்கு. உங்க கூட சேர்ந்ததுனால இந்த ஞானம்லாம் அது சரி. ஒரு கணவனுக்கு வருவாங்க இப்ப இப்ப வந்து யார் வண்டியா டான்ஸா வருது ஒரு விஷயம் இன்னும் ஆட்டம்லாம் இருக்கு பாட்டெல்லாம் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா அவருக்கு தூக்கம் வருது. ஒரு எதிர்பார்ப்பு உண்மையிலே சொல்றேன். உங்க ஒரு கணவனுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. கொண்டாட்டி ஆசைப்பட்டா சேலை வாங்கி கொடுக்கணும், ஒரு பூவா கேட்டா பூ வாங்கி கொடுக்கணும், கேட்கறது ஆசைப்பட வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் கூட பெத்தவங்க கூட பிறந்தவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஒரு நகை நட்டு கேட்டா கூட வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இல்லறங்கிற ஒரு சுகத்தை யாரு கொடுக்க முடியும்? தான் கொடுக்கணும். பக்கத்து இருக்காருன்னா கொடுப்பேன். அவங்க குப்பரை அடிச்சு படுத்துக்கிட்டு நாளைக்கு பாப்போம்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டிக்கிறேன். அதான் நானும் கேட்கறேன். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. நீ ஒரு ஆள் தான் என் கஷ்டத்தை தெரிஞ்சிருக்க. காரணம் நானும் அக்கா குச்சியோட பிறந்தவன் தான். அதுதான் காரணம். அதனாலதான் உனக்கு வானம் கட்ட வயது இவங்களுக்குலாம் எதுக்கு குடும்பம்? இவ்வளவு அஞ்சு பாருங்க தேவதை மாதிரி ஒரு பெண்ணு உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தனியா போட்டு குப்பரை அடிச்சு படுத்துருக்காங்க 4 பேரு. ஏங்க உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. இப்ப ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. இந்த இருக்கிற காது இந்த காது அரிச்சா கோழி இறகு இருக்குல்ல அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது வந்து காதுக்கு. மூக்கு அரிக்குதுன்னு வைங்க. இப்படி சொரிஞ்சோம்னா விரல வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா குச்சியோட பிறந்தவன். ஒரு காதரிச்சா கூட கோழி இறகு வச்சு சொரிஞ்சிடலாம். ஒரு மூக்கு அரைச்சா விரல வச்சு கூட சொரியலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா நீ மூடு. நீ அக்கா தங்கச்சோட பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு சொல்றேன்னு பாக்குறேன். நக்கல் மாரி பண்றேன் மத்தியில. காது அரைச்சா கோழியை விட்டு பொடையவான், மூக்கு அரைச்சா விரல விட்டு சொரியவான். அப்ப இது பழைய கட்ட விளக்கமான வந்து சுடுதண்ணில நினைச்சுக்கிட்டு அடிக்கிறேன். சத்துன்னு வாங்க கோவம் இருக்கிறதுனா குணம் இருக்கும் பாக்க. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல. தூங்குடா பெரிய தம்பி. ஆமா இவ்வளவு அழகா இருக்க. நீங்க தனியா வந்திருக்கீங்க. உங்க கூட யாரும் தனியாலாம் ஒண்ணும் இல்லை. நான் எங்க குரூப்போட தான் வந்திருக்கேன். கூப்பிட அந்த நாடக கோஷ்டி. அடியே அடியே நல்லா இருக்கே. அடி என்னடி வேர்த்து விறுவிறு கடிக்கிற? வேர்த்து ஊத்து. என்ன வேலை பார்த்த? வேலை பார்த்தா வேர்க்கு தஞ்சி வேலை பார்க்கல. வேர்த்து பார்க்கறியா? சரி நல்லா இருக்கியா? ஏன் ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்க? எனக்கு 1000 பிரச்சனை நடக்காது. 500 பிரச்சனை சொல்லிட்டு நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த 500லயே குறியா இருக்க. ஆமா சரி. அம்மா வந்தாங்களா? அம்மா வந்தாங்க. பார்க்கல. எங்கேயும் காட்டு போறீங்களாமே? ஆமாண்டி. என்னைக்கு கூட்டு போறீங்களா? நீ சின்ன பிள்ளை பயந்துருவ. நான் தெனக்காடு பார்த்ததே இல்லப்பா. ஏன்? நான் போனது பூரா ஆர்எஸ்பதி காடு, தருவ காடு, முந்திரி காடு அப்படித்தான் போயிருக்கேன். எதுக்கு போற? எதுக்குடி? ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். அப்ப தெரிஞ்சுக்குவேன்.
என்னமோ இருக்கேன். அப்படியா? மாட்டாம நானும் நல்லாவே இல்ல போ. பச்சலா என்னடி நீங்களும் நல்லா இல்ல நானும் நல்லா இல்ல. ஏன் ஆனா எப்படி இருக்கான்னு கேட்கல. அவ நல்லா தானே இருப்பா. அப்பா சொன்னாங்க கண்டிக்கிறதுமா காட்டு போய் காவலெல்லாம் பார்க்கணும்னு. ஆமா வந்தமா காவலை பார்த்தா போனமான் இருக்கணும். சுத்தப்படாதம்மா சுத்தப்படாது. என்னடி அப்படியெல்லாம் போக முடியாது. காவல் பார்க்கற ஓரமா ஒதுக்கி வைங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா இருப்போம். என்ன பாடுவோம்? அப்புறம் பரவ வரும்போது வரட்டும். நான் என்ன நினைக்கிறேன்னா என்ன நினைக்கிறீங்க? கும்மி அடிச்சலாம்னு நினைக்கிறேன். கும்மி அடிக்கவா? அடிச்சிடுறேன். நீ வந்து என்ன செய்ய தெரியும்? எங்க ரெண்டு பேருக்கும் திக்குவாய். ஏய் நீங்க வந்து டைமிங் சொல்லு. டைமிங் சொல்லுவா? நம்ம டைமிங் நல்லா இல்லையே. நல்லா இல்லையா? பரவாயில்ல சொல்லு. சொல்லவா? ஆமா அப்படி சொல்லுவாமா. ரெடி ரெடி அப்பா ரெடியாப்பா? பண்டிகைகள் பாண்டி என்னடி சுடியுது இறங்கியது இல்ல. உடைக்கிறேன் கோபத்துல மிருதத்தை பூரா. அடுத்து வரும்போது சம்மட்டி இருக்கணும். இதுல ஏற மாட்டேங்குது. சம்மட்டி தான் ஒரே அடியில் ஏறிக்கிறேன். ரெடி ரெடி 1 2 9 100. ஹலோ தப்பு தப்பா டைமிங் சொல்றேன். என்ன அவன் தப்பா சொன்னா? என்னமா நீங்க சொல்லுங்க போட்டிக்கிறேன். நான் சொன்ன டைமிங் தப்பா? ஆமா நீ ஆமா அவளை திட்டியா? நீங்க சொல்லுங்க என்னென்ன சொல்ல வரீங்க நீங்க? அவ தப்பு தப்பா அவன் சொல்லிட்டு இருக்கா. நம்பர் தான் தப்பா சொன்னா, டைமிங் தப்பா சொன்னா. அப்படியா? 0,000 பெட்ரோல். தெளிவா ஆயிரம் தாவரை முட்டுக்களே வந்து ஆனந்த நன்மைகள் முட்டுக்களே. ஆயிரம் தாவரை முட்டுக்களே வந்து ஆனந்த நன்மைகள் முட்டுக்களே. நித்திரங்க ஜோதி வெளியிலே வந்து கொள்ளும் வெளியிலே ஆயிரம் தாவரை முட்டுக்களே வந்து ஆனந்த நன்மைகள் முட்டுக்களே. சூடு ஊற்றிக்கிச்சா? சூடு போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூட்டு சொன்னாடி எரும மாடு எரும மாடு ஆம்பைங்களா அப்படி அசியம் சி வெக்கமா இல்ல உனக்கு? இந்த போடி அடிச்சு கூட அடிச்சுட்டு தான் வரேன். அடிச்சு விடுவோம். ஏய் அசிங்கமா தான் ஒண்ணும் பண்ணல, அழகா பண்ணனாலதான்
மச்சாக்காரன் போட்டா இருக்கேன். அப்படியா? எடுத்து டிஸ்பிளேல வச்சிருக்கேன். வெக்கமா இல்ல? அவனுக்கே வெக்கப்பட அப்புறம் என்னது வெக்கம்? எருமாடு கிடையாது. எரும மாடுல உனக்கு கீழே பாரு. என்ன ஒரு மாதிரி கனமா ஆடுது. சாவியா? ஏங்க கீழே பாருடி. அங்கே பாரு உனக்கு. உனக்கே சாவி. சீ. ஆமாண்டி. மூட வேண்டியதெல்லாம் மூடிடாத. மூஞ்சிய மூடுற வெக்கமா இல்ல? முகத்தை தான் மூடணும். யா. நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க. சீ. என் மூஞ்சில முடிக்காத. ஆமா. அதான் சொல்லுவாங்க. ஆமா. முகத்தை முடிட்டோம்னா தெரிஞ்சாலும் யாருக்குன்னு அடையாளம் தெரியாது. மரியாதையா போயிரு. கொளுத்தி போடுவேன். கொளுத்தி பொடி. ஏற்கனவே கொளுத்தின மாட்டேன். போடி. புதுசா அடிங்க. ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆத்தி கோவக்கடியார் போல. குளிக்க போனேன், மோட்டர்ல தண்ணி வந்தேன், உள்பாவோட எடுத்துட்டு போக மாட்டேன். வீட்டுக்கார கையில எடுத்துட்டு அங்க கீழே குளிக்க போனேன். என்னங்க கொண்டாடி வந்து வச்சிருக்கீங்க? யோசி. போட்டி முதல்ல குளிக்க வரதுக்கு சங்கடப்பட்டு உள்பாவடையோ கடவுளே போகுதே வெக்கம். அடி அடி வாய காட்டி அடிங்க. பொன்னாடி அனுபவித்து கவலைப்படுத்திய என்ன கொண்டாடி வந்து வச்சிருக்கீங்க? ஆல்மா வெளியப்பா பொட்டாட்டி வளர்க்கறதுல கட்டிக்கிட்டு வருது. ஐயோ நான் குட்டியா வளர்க்கறேன். ஏங்க நிப்பாடி அந்த அறிவெல்லாம் இருக்கு. ஊரே சிரிக்கிற மாதிரி கேவலம். அடியே பாவாடை தாவணி பார்த்த உருவமா பைக் எடுத்து மாட்டேன். ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி கேவலம். ஏங்க? சாமி சரணம். சாமியும் ஜாமியும் செய்யலாம். மறந்துட்டேடி. இனிமேல் இப்படி எல்லாம் வரக்கூடாது. பொம்பளை அப்படின்னா குளிக்க போனா அப்புறம் எப்படி ஜவத்துக்கலாம். இப்படி வெளியில வரக்கூடாது. எல்லாம் ஊரே பார்த்து சிரிக்கணும். அசிங்கப்பட்டா தப்பா தான் இருக்கும். சோப்பு வேணா ரெண்டு கேட்க வேண்டியானே. இப்படியா வருது? போய் குளிச்சுட்டு சோப்பு வாங்கிட்டு பின்னாடி வர்றேன். மாமா சரி வரக்கூடாது வெளியில. வரமாட்டேன். போடி மாமா கேட்குறது போடி